ரெவலேஷன் ரொம்ப பாடுக்கு மத்தியில் இருக்கிற 7 சபைகளுக்கு எழுதப்பட்டு அவங்களுக்கு நடந்த அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பயங்கரமா சமுதாயம் அவங்கள தாக்கி, கவர்மெண்ட் அவங்கள தாக்கி, சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்க அவங்கள தாக்கி பயங்கரமான துன்பங்கள். சில பேர் சபையில இருந்த பாஸ்டர்ஸ கூட ரத்த சாட்சியா சாவடிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா யோவான் அவங்களை யாரையுமே ஒரு எலும்புங்கள் கிளம்புங்கள் போருக்கு அப்படின்னு சொல்லி சரீரவிதமாக ஒரு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம், ஒரு பெரிய புரட்சி செய்யறதுக்கும் கவர்மெண்ட் விரோதமா ப்ராட்டஸ்ட் செஞ்சு ஒரு போர் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இதை ஏற்படுத்துவோன்ற மாதிரியே யோவான் பழி வாங்குறதுக்கு புத்தி சொல்ற மாதிரி தெரியல. பாருங்களேன், இது எல்லாமே என்ன காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி அநியாயத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு, அநீதியை அனுபவிக்கிற மக்களுக்கு அவர் ரெவலேஷன்ல காட்டுற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு எல்லாம் தேவன் ஒரு நாள் பழி வாங்க போறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்க பழி வாங்காதீங்க. அதுதான் அந்த மக்களுக்கு ரொம்ப உணர்த்துறமா தெரியுது. உங்களுக்கு நடக்கிற வேதனைகளை, கஷ்டங்களை பார்க்கும்போது ஐயோ உங்களுக்கு பழி வாங்குறது இப்படி செய்ய போறாரா தேவன்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. நான் வாங்க போற பழி, நீ செய்ய வேண்டியது, நீ பழி வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கும்போது ஒருத்தர் ஒரு சாட்சி எழுதி இருக்கிறாரு. அவர் ஒரு வாட்டி ஒரு மனுஷன் அவருக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அநியாயம் செஞ்சுட்டாரு. அவர் பேரும் சரி, அவருடைய சொத்து, அவருடைய குடும்பத்தையே சீர்குலைக்கிற மாதிரி ஒரு அநியாயத்தை ஒரு மனுஷன் செஞ்சுட்டான். அந்த மனுஷனை பழி வாங்கணும்ன்றதுக்காக நமக்கு இயற்கையாவே ஒரு சில டைம்ல அந்த பழி வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு 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 வேதனைப்படுறது ஒண்ணு இருக்கு. ஒரு குணம் நமக்கு இருக்கு, அதை நம்ம மாறுகிறது இல்லை இல்லைங்களா? அந்த குணம் நமக்கு இருக்கு, பழி வாங்கணும். அந்த மனுஷன் அதை நினைச்சு நினைச்சு பல நாட்களா இப்படி வாங்கலாம், அப்படி வாங்கலாம், அது பத்தாது கொடுமை, இன்னும் கொடுமை, அது பண்ணணும், இதை பண்ணணும், பயங்கர டார்ச்சர் பண்ணணும் நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். தூக்கத்துல எல்லாம் அவருக்கு எப்படி பழி வாங்கலாம், எப்படி என்னுடைய பழிய இவனை சும்மா விடக்கூடாது, இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு ரொம்ப கற்பனை பண்ணி யோசிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணாரா, நான் கிறிஸ்தவனா இருக்கும் போது பழி வாங்குற இந்த எண்ணம் தொடர்ந்து எனக்குள்ள இருந்துச்சுன்னா இது என்ன அழிச்சிரும், தேவனை இது எப்ப பாரு துக்கப்படுத்தும், பரிசுத்தாவிய இது துக்கப்படுத்தும். அதனால நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவரே இதை அறிக்கை செஞ்சு இது உம்முடைய பாதத்துல நான் விட்டுறேன், இது நடந்த அநியாயத்தை நீ பாக்குறீர், இதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு பல நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு போன் வந்துச்சு. போன் அவங்க ஃப்ரெண்டு போன் பண்றாங்களாம், அவருக்கு தெரியுமா இவருக்கு என்ன ஆச்சுன்னு. இல்ல எனக்கு தெரியாதுன்னு அந்த விஷயம் அவருக்கு சொல்றாராம். சொல்லி கேள்விப்பட்டு யார பழி வாங்கணும்னு இவர் நினைச்சாரோ அவர் விஷயத்த கேள்விப்பட்டு இவர் கண்டெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அதை விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான உபத்திரவம், டிசாஸ்டர் அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டுச்சு. நினைக்கவே முடியாது, இவருடைய கற்பனையில கூட அவர் நினைச்சிருக்க மாட்டாரா அந்த மாதிரி வேதனை அந்த மனுஷனுக்கு நான் செய்யணும்னு நினைச்சே இருக்க மாட்டாரா. அதை விட பல மடங்கு உபத்திரவம், வேதனை, பயங்கரம் அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. அதை அவர் நினைச்சு பார்த்தாராம், ஐயோ கடவுள் கையில விழுது பயங்கரம் ஒரு டைம்ல, அது எப்படி வாங்குறாரு பாரு பழி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அவர் அவர் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் கனவுல கூட நினைச்சதில்லை ஆண்டவர் இப்படி பழி வாங்குவாரு அப்படின்றதுனால. சபையினுடைய சாட்சியம் அதுவா தான் இருக்க போகுது. நம்ம பொறுமையோடு நமக்கு செய்யற உபத்திரவங்கள், நம்ம பரிசுத்தமா வாழணும்னு இருக்கும் போது நமக்கு எவ்வளவு தடைகள் வரும் தெரியுங்களா? ஏன் நம்மளுடைய சொந்த உறவினர்கிட்டயே வரலாம், நம்மளோட இருக்கிறவங்க கிட்டயே வரலாம், பெரிய டார்ச்சர் வரலாம். நம்ம அந்த நேரத்துல எல்லாத்தையும் பொறுமையோடு தாங்கி உள்ளுக்குள்ளேயே நம்மளையே உடைக்கிற மாதிரி மனசு ஏற்படுது இல்லைங்களா? நம்மளையே வேதனைப்படுத்துற மாதிரி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம பொறுமையோடு ஆண்டவர் காலத்துல ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம்னா அதுக்கு ஆண்டவர் சரி கட்டாம விடவே மாட்டார். அது கடைசி நாட்கள் இவங்க பாருங்களேன், அவங்களுக்கு வர வேதனைகளை பார்த்து இவங்க இந்த சபைகள்லாம் அந்த நாள் அப்படிதான் சொல்ல போறாங்க. ரெவலேஷன்ல பார்த்து இப்படி செய்வாருன்னு ஆண்டவர் நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால என்ன அநியாயம் நடந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பழி வாங்க பாக்குறோம் இல்லைங்களா? ஒண்ணு நமக்கு எதிர்க்க சொல்லிட்டாங்கன்னா அவங்கள குத்துற மாதிரி இன்னொன்னு பேசிடணும். நம்ம பேசலன்னா நம்ம தூக்கம் வராது. நம்மள நகைப்பா ஒரு வாதி பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து நம்ம பேசிடணும்ன்ற குணம் எல்லாம் மாத்தி பொறுமையோடு நம்மள நடக்க வைக்கிறது எது தெரியுமா? என் தேவன் பார்த்துக்குவார்.
என் தேவன் எந்த நேரத்திலயும் அமைதியா பொறுமையா அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம அமைதியா சாந்த குணமா இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம விரும்புறார். அப்படி நம்ம இருந்துட்டு போகும்போது ஆண்டவர் பாத்துக்கிறாரு. அதுக்குதான் அதுதான் பொறுமையா நம்ம இருக்க பார்க்கணும். அதான் ரெவலேஷன் அவங்களுக்கு ஒருவேளை கற்பிக்கிற மாதிரி வரலாம். நம்ம வேலை இல்ல பழி வாங்குறது, அது ஆண்டவருடைய வேலை. அப்படி பார்த்துட்டு வரும்போது இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரெவலேஷன் புக்குன்னு பார்த்தோம்னா இதுல பல 4 விதமான போதகங்கள் இருக்கு இல்லைங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபியூச்சரிஸ்ட், இது எல்லாமே முன்ன நடக்க போற காரியத்தை பத்தி இது எழுதியிருக்கு. இன்னும் ஹிஸ்டாரிஸ்ட், இதெல்லாம் நடந்து போன காலம், முதல் நூற்றாண்டு சபையோடு இந்த ரெவலேஷன் புக் கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. இந்த ரொம்ப பாப்புலரா இருக்கிறது 100 வருஷத்துக்கு முன்பதாக ரொம்ப பாப்புலரா இருக்கிறது இந்த டிஸ்பென்சேஷனல் போதகம். ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க, ஆர்மகெடோன் ஒரு புக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னா அந்த புக்கு போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி சைனா அமெரிக்காவுக்கு விரோதமா, அமெரிக்கா அந்த தேசத்துக்கு விரோதமா, ரஷ்யா எல்லாரும் சேர்ந்து, அரேபு எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமா போர், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அப்படியா இந்த புக்குன்றத நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள் போருக்கு. ஆர்மகெடோன்ற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அந்த மெடிகோன்ற இடத்துல எல்லாரும் கூடி வர போறாங்கன்னு அந்த புக்ல கூட எழுதியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆர்மகெடோன் ஒரு ஹாலிவுட் படமும் வந்திருக்கு. அது வேற அர்த்தத்துல வந்திருக்கு. அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இதெல்லாம் பாக்குற நம்ம ஒருவேளை நம்ம இன்னைக்கு ரெவலேஷன் படிச்சுட்டு வேற எங்கன்னா போய் ஏதாவது படிச்சோம், வேற யாருக்கிட்டையாவது பேசுறோம்னா எல்லாருமே எந்த போதகத்தை நம்பி இருப்பாங்கன்னா இந்த டிஸ்பென்சேஷனல் போதகம் தான். அதுக்கு நம்ம படிச்சுட்டு வர்றது எவ்வளவு வேதத்துக்கு உரியதா இருக்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். எல்லாரும் பாப்புலரா என்ன சொல்றாங்களோ அதை பத்தி நம்ம பார்க்க கூடாது. நம்ம பெரியா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் பவுலே போய் போதிக்கும் போது காரியங்கள் இப்படி இருக்கின்றதான்னு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தான் நம்பினாங்க. நம்ம காதுல கேட்கறது பிரசங்கம் பண்றதெல்லாம் நம்ப கூடாது. அதனாலதான் வசனத்தை எடுத்து வச்சு பாருங்களேன். ஏன்னா நீங்க போய் வீட்டுல போய் பார்த்துட்டு ஆமா இப்படித்தான் இருக்கிறது, இதுல இருக்கிறதானு வேதத்தை பார்த்து நம்ம கத்துக்கிறவர்களா நம்ம பழக்கம் பண்ணிக்கணும். ரொம்ப எமோஷனலா பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க, அப்படியே அழுவ வச்சுட்டாங்க என்ன, அதனால ஒரு செர்மன சத்தியத்தை நம்ம நம்ப கூடாது. சில நேரங்கள சாத்தா ரொம்ப எமோஷனலா நம்மள மயக்கி கூட பொய்ய நம்ப வச்சிடலாம். சத்தியம் நம்போது நம்ம போய் அதை ஆராய்ந்து பைபிள்ல இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை நம்பணும். இது பாத்தீங்கன்னா நம்ம இதை புரிஞ்சுக்க பார்க்கணும், எவ்வளவு கரெக்டா நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிச்சு அதை நம்பணும்ன்றது. ஏன் இந்த டிஸ்பென்சேஷன் போதகம் வர்றதுக்கு 2 முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்ல போனா புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸ்னா வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வசனத்தை எடுத்து அதுலயே ஒரு பிரசங்கம் கொடுக்க கூடாது. முன்னாடி என்ன சொல்லுது, பின்னாடி என்ன சொல்லுது, அது மாத்திரம் இல்ல, அந்த சூழ்நிலையில புக்ல எங்க அந்த வசனம் அமைஞ்சிருக்கிறது, யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒவ்வொரு அர்த்தத்துக்கு ஒரு வார்த்தைக்கும் ஒன்னொன்னுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முழு வேதத்துக்கும் அது ஒப்புள்ளதா இருக்கிறதா பார்த்துட்டு தான் நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணணும். அதுதான் ஹெர்மெனியூட்டிக்ஸ், அதான் சயின்ஸ். அதை நம்ம படிச்சு ஆராய்ந்து நோட் பண்ணிட்டு அதான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். காலைல இலியாஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம கொடுக்குறாரு, இதுல சுற்றுச்சூழ்நிலையை பாருங்க, அதை பாருங்கன்றதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்படித்தான் வேதத்தை நம்ம படிக்கணும். அதை புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸ்னா என்னன்னா, எந்த லாங்குவேஜ்ல அது எழுதியிருக்கு, எந்த பாஷையில அது எழுதியிருக்குன்றத கூட புரியாம, எந்த பாஷைன்னா எந்த ஸ்டைல், எந்த ஸ்டைல்ல எழுதியிருக்குன்னு கூட புரியாம இஷ்டத்துக்கு அர்த்தத்தை கொடுக்க கூடாது. நம்ம சில இதெல்லாம் கவிதையில எழுதியிருக்கு, அந்த கவிதையை எடுத்துட்டு போய் லிட்ரல் அர்த்தத்தை கொடுக்க கூடாது. அதே மாதிரி புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸா இவங்க வர்றதுக்கு காரணம் என்ன, டிஸ்பென்சேஷனல்னா இந்த புக்குக்கு லிட்ரல் அர்த்தம் கொடுப்பாங்க. லிட்ரல் அர்த்தம் இஸ்ரவேல்னா இஸ்ரவேல், அப்படி இதுக்கு கொடுக்கவே முடியாது. இந்த புக்குக்கு அப்படி கொடுத்தோம்னா ரொம்ப இப்படிதான் டிஸ்பென்சேஷனல் பல விதமான போதகம் வந்துடும். ஏன், இது ஒரு அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ், ஒரு அடையாள மொழி. இது அடையாளமா தான் பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன அடையாளமா போட்டிருக்கு, இதுல ஆட்டுக்குட்டியானவர்னு வருது. இப்ப பிசாசுக்கு வலு சர்ப்பம் அப்படின்னு வருது, மிருகம்னு வருது. மிருகம்னா என்ன, நம்ம ஏதாவது கரடி இல்ல எருமாடு ஏதாவது பார்த்துட்டா போனோம் இதான் மிருகம் அப்படின்னு இல்ல. மிருகம்னா என்ன, பிசாசு பயன்படுத்துற பல ஏஜென்சிஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பல அடையாளங்கள் இதுல வருத நம்ம பார்க்கலாம். இப்போ குதிரை வீரர்கள்
இல்லைங்களா? குதிரை வீரர், குதிரையில உட்காந்துட்டு போர் நடந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற ஜெட்டு, வேனு, இந்த டேங்கர்ஸ், ஹெலிகாப்டர் இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி எல்லாரும் குதிரையில ஏறி உட்காந்து போர் செய்ய போறாங்க. அத கன்னெல்லாம் வச்சுட்டு கத்தி வச்சுட்டு. இல்ல, இட்ஸ் லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும் என்ன சொல்ல வராங்கன்னு. இன்னும் பாத்தீங்கன்னா பாபிலோன் போட்டிருக்கு, சோதோம்னு போட்டிருக்கு. என்னத்துக்கு அதெல்லாம் போட்டிருக்கு? அந்த ஊரே இல்லை இப்பெல்லாம். அந்த ஊரே சின்ன பின்னமாய் பாபிலோன்ற ஊரே இல்லை, இப்போ சோதம்ன்ற ஊரே இல்லை. அது ஏன் அப்படி போட்டிருக்கு? அது ஒரு அடையாள சரித்திரத்துல ஒரு அர்த்தம் இருந்துச்சு அந்த ஊருக்கு. அந்த அர்த்தத்தை எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுது. லிட்ரலா இந்த புக்கை எடுக்கவே முடியாது. லிட்ரலா எடுக்கிறதுனால தான் சில பேர் தப்பா போறது. அதுக்கு பேர் தான் புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸ். வேதத்தை ஒழுங்கா அந்த எந்த மொழியில போட்டிருக்குன்றத நம்ம பாத்துக்காததுனால. இன்னொன்னு கூட, புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பேட் தியாலஜி. பேட் தியாலஜினா, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல தான் ப்ராப்ளம். தியாலஜியே இருக்காது அவங்களுக்கு. ஒரு ஃபவுண்டேஷனல் தியாலஜி இதுதான் நம்ம அஸ்திபாரமா நம்பக்கூடியது. அதை நம்பி அந்த அடிப்படையில தான் நம்ம பிரசங்கம் எல்லாம் இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா எங்கெங்கயோ பலவிதமான காட்டுகளால் அடிபடுகிற வஞ்சனையான போதகத்துக்கு அடிபட்டு பலவிதமான போதனைகளுக்குள்ள போயிருவோம். நமக்கு ஃபவுண்டேஷன் தெரியணும். தியாலஜினா என்னன்னு தெரியணும். அதன் அடிப்படை அது மேல நின்றுகிட்டு தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்பதான் வழி தவறி போக மாட்டோம் நம்ம. இல்லைன்னா எப்படியோ அர்த்தங்களை கொடுத்துட்டு போயிடலாம். தியாலஜி என்ன, இவங்க எப்படி தப்பா போறாங்கன்னு பார்த்தோம்னா, வேதத்துல ரொம்ப ரெவலேஷன் ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறது இஸ்ரவேல் தான். இஸ்ரவேல் ஆனா இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பாயிண்ட நான் சொல்லி நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம சபைக்கு ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருந்தார். இந்த பாயிண்ட சொல்றதுனால சபைக்கே வர்றதை விட்டுட்டார். ஏன் அவர் தப்பா? ஏன்னா ஃபுல்லா டிஸ்பென்சேஷனா படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஃபுல்லா டிஸ்பென்சேஷன் புக்க படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் மேல ரத்த கொதிப்பு. ஏன் நமக்கெல்லாம் இல்லையா ரத்த கொதிப்பு? நமக்கெல்லாம் இருக்கு இஸ்ரவேல் மேல பற்று. ஆனா ரெவலேஷன் புக் இஸ்ரவேலை பத்தி முக்கியத்துவம் கொடுத்து பேசல. ரெவலேஷன் புக் எழுதுனது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, 7 சபைகளுக்கு எழுதுறார். இயேசு கிறிஸ்து எங்க நடக்கிறாருன்னு பாக்குறோம். 7 விளக்கு தண்டுகளுக்கு மத்தியில் நடக்கிறார். அது இஸ்ரவேல் இல்ல, 7 சபைகள். அது சபைகளை குறிக்கிறது. இஸ்ரவேல் பாஷை, இஸ்ரவேல் மொழிகளை பயன்படுத்துறதுக்கு காரணம் அடையாள மொழியா சபையை பத்தி தான் பேசுது. சபைதான் இஸ்ரவேல் குழந்தை மாதிரி இருந்துச்சு. குழந்தை முதிர்ச்சி அடைஞ்சு வளர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு இஸ்ரவேலின் நிறைவேறுதல் தான் சபைங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன் பேதுரு எடுத்துக்காங்களா? அவர் ஒரு யூதனா இருந்து வளர்ந்து இஸ்ரவேலனா இருந்து இஸ்ரவேல் ரத்தம் மனசுல ஓடுது. சிறு வயதுல இருந்து ஒரு தப்பான சாப்பாடும் சாப்பிடாம வளர்ந்திருக்கிறார். 1 பேதுரு எழுதும் போது என்ன பண்றாரு? சபைக்கு எழுதுறாரு. இனிமே நம்ம படிக்க போறோம். பழைய ஏற்பாடுல இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் எடுத்து, நீங்களே ஆசாரிய கூட்டம், நீங்களே தேவனுடைய ஜனங்கள், எல்லா இஸ்ரவேல் ப்ராமிஸும் எடுத்து சபைக்கு சொல்றாரு. ஏன்? சபை தாங்க நிறைவேறுதல் இஸ்ரவேலுக்கு. அதை விட்டுட்டு திருப்பி கடவுள் 2 கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேலை வித்தியாசமா ரட்சிக்க போறாரு, சபையை வித்தியாசமா ரட்சிக்க போறாரு. அதான் டிஸ்பென்சேஷனல் போதும். அப்படி இல்ல. அப்படி போதவம் போயிட்டதுனால தான் இப்போ பாருங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராப்ளம்ஸ் ஆகுது. என்னன்னா, அமெரிக்கா இந்த டீச்சிங் சபையில பரவி அரசியலுக்கும் போயிருச்சு. அமெரிக்கா எந்த அளவுக்கு இஸ்ரவேலை காப்பாத்துதோ சப்போர்ட் பண்ணுதோ அவ்வளவு அளவுக்கு அமெரிக்காவை தேவன் ஆசீர்வதிப்பாரு. அவங்க என்ன நியாயம் செஞ்சாலும் இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க எடுத்துட்டு போய் அரேப நாட்டுல போட்டாங்கன்னா இஸ்ரவேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இல்ல அப்படியா? இஸ்ரவேல் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரோ தேவன் அரேப நாட்டுல அவங்களும் ஆண்டவர் படைச்சவர் தானுங்க. இதை சொன்ன இதுக்கு தான் அவருக்கு ரொம்ப ரத்த கொதிப்பு வந்துச்சு. இவர் முஸ்லிம்ஸ் எல்லாம் இவர் ரொம்ப பாராட்டுவாங்க அப்படின்னு கோவம் வந்துருச்சு ஒருத்தருக்கு. ஆனா லாஜிக்க பார்க்கணும். இவங்க ஏன் இந்த டிஸ்பென்சேஷனல் போதகம் வர்றதுக்கு இது 2 தான். புவர் ஹெர்மெனியூட்டிக்ஸ், அடையாள மொழியை புரிஞ்சுக்கிறது இல்ல, லிட்டரலா அர்த்தம் கொடுக்கறது. 2வது அவங்க தியாலஜி பேட். 2 தேவனுடைய ஜனங்க இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போறது இல்ல. நானே வழி சத்தியம். இயேசுவ இஸ்ரவேல் ஜனங்க நிராகரிக்கும் போது அவர்கள் தேவனுடைய இதுல இருந்து போயிட்டாங்க. உண்மையான யூதன் நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க என்ன விசுவாசிச்சிருப்பீங்க? மோசேவை நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருந்தா என்ன நம்புவீங்க? மோசே என்ன பத்தி எழுதி இருக்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை இல்ல, உங்களுடைய தகப்பன் பிசாசுடைய பிள்ளைன்னு சொல்லிடல. அவர் இஸ்ரவேலுடைய ரிஜெக்ஷனை பாக்குறோம். ரிஜெக்ஷன் முழுமையான ரிஜெக்ஷன் இல்ல, அதை விசுவாசித்த எல்லோருமே, உண்மையா இஸ்ரவேலா இருந்தவங்க எல்லாருமே சபைக்குள்ள வந்துட்டாங்க. அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். சரி, அது 2 நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தப்பான போதகங்க வர்றதை நம்ம பாத்துக்கிறோம். சரி,
நம்ம இந்த வசனங்களை தொடர்ந்து படிப்போம். போன வாரம் நம்ம படிச்ச காரியம் இந்த கலசங்களை பார்த்துட்டு வரோம். இந்த கலசத்துல 5வது கலசத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். 5வது கலசம் என்ன? மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். போன வாரம் சொன்ன மாதிரி அது நம்ம கண் முன்னாடியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மிருகம் சிங்காசனம் போது கவர்மெண்ட்ஸ் மேல, கவர்மெண்ட் போக 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 உலக நாடுகளுடைய கவர்மெண்ட்ஸ் இருள் அடைஞ்சுக்கிட்டு போறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நாடு மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருள் அடைஞ்சுக்கிட்டு போறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 6வது கலசம் என்ன பார்க்கிறோம்? எப்ராத் நதி அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்தும் இருந்த ராஜாக்களுக்கு வற்றி போயிற்று. அந்த தடி நதி வற்றி போயிற்று. நம்ம போன வாரம் பார்த்ததுக்கு விளக்கமா பார்த்திருக்கிறோம். அது எப்ராத் நதினா இப்ப இஸ்ரவேல் கிட்ட இருக்குது அந்த நதின்றது இல்ல, சிம்பாலிக் லாங்குவேஜ். 2 தெசலோனிக்கர்ல போட்டிருக்கிற மாதிரி ஆவிக்குரிய உண்மைகளை பத்தி பேசுறாரு. இந்த பாவ மனிதன் வெளிப்படாதபடிக்கு அவனுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். நம்ம விரோதமா வராதபடிக்கு ஆண்டவர் தடை விதிச்சிருக்கிறார். அதனாலதான் சபையா நம்ம கூட முடியுது, சபையா செய்ய முடியுது. அந்த தடை ஒரு நாள் எடுக்கப்படுற ஒரு காலம் வரும். அப்போ அவங்க தாக்குற ஒரு காலம் வரும். அதை பத்தி தான் இங்க போட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஆர்மகெடோன் அப்படின்னு வருது. எந்த வசனத்துல வருது? படிங்க அந்த வசனம். 14 16 படிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகெடோன் அப்படின்றது நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அது லிட்டரலா நம்ம திருப்பி எடுக்க கூடாது. அர்மகெடோன் அப்படின்னும் போது மவுண்ட் ஆஃப் மெடிகோ. நீங்க இஸ்ரவேல் உங்க பைபிள்ல மேப் இருந்துச்சுன்னா எருசலேம்ல இருந்து மேல கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஜெஸ்ரேல்னு ஒரு ஊர் வரும். அங்க இருந்து 2 நாள் நடந்து போனா ஒரு 50 மைல் இருக்குது. அங்கதான் மெடிகோன்ற ஒரு இடம் இருக்கு. இஸ்ரவேலுக்கு நடந்த பெரிய போருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் நடந்துச்சு. ஜெஸ்ரேல்னு இருக்கலாம், இப்போ சிலது அந்த ஜோசுவா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேப் பாத்தீங்கன்னா மெடிகோன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் இஸ்ரவேலுடைய பெரிய போருங்கெல்லாம் அங்கதான் நடந்துச்சு. அத ஒரு அடையாளமா எடுக்கிறார். அர்மகெடோன்ற வார்த்தை முழு பைபிள்ல எங்கேயுமே இல்லை, இங்க ஒண்டிதான் இருக்கு. என்னதுக்கு ஒரு அடையாளமா அதை எடுத்து நமக்கு சொல்ல பாக்குறாரு. பெரிய பெரிய போருங்க அங்க நடந்துச்சு. முதல் போர் நடந்தது போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? எந்த போர் இது? ஜட்ஜஸ் காலத்துல அந்த ஜபின், அந்த சிசேரா ஒரு 90 அயன் சேரியட்ஸ வச்சுக்கிட்டு இஸ்ரவேல ரொம்ப துன்பப்படுத்தினான்னு பாக்குறோம். இஸ்ரவேல் கிட்ட சண்டை போடுறது கத்தி கூட இல்லாம இருந்துச்சு. அப்பதான் ஒரு பெண்ணு தெபோரா, ஒரு பெண்ணு பலவீனம்னு பாக்குறோம் பெண்ணு பைபிள்ல. அது பெண்ணு போய் அந்த போரை நடத்துச்சு. அந்த பாராக்க முன்னாடி ஏற விட்டு தளபதியா அவரை நடத்தி அந்த போரை நடத்தி அவங்ககிட்ட சரியான ஆயுதம் கூட இல்லை. ஆனா தேவன் அவங்களுக்கு அவ்வளவு பலவீனமா இருக்கும் போது, அவ்வளவு தேவை நிறைஞ்சிருக்கும் போது அந்த நேரத்துல தேவன் அவங்களுக்காக போர் செஞ்சு வெற்றி கொடுத்தார். அதே போர் நடந்தது எங்க? மெடிகோன்ற ஒரு இடத்துல. அது அந்த இடத்துக்கு ஒரு அடையாளமா தான். எங்க ஜனங்க, தேவ ஜனங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்களோ, ரொம்ப தேவை நிறைந்து இருக்கிறாங்களோ, சத்ரு மகா சேனையோடு சிசேரா மாதிரி 90 ரதங்களோடு வரும்போது தேவன் அவங்களுக்கு போர் செய்து வெற்றி கொடுக்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு தான் இது எடுத்திருக்கீங்க. இங்க தேவனுடைய ஜனங்க ரொம்ப பலவீனமா இருக்க போறாங்க, பெரிய சேனை அவங்களுக்கு விரோதமா கிளம்பி வரப்போகுது. அங்க தேவன் அவங்களுக்கு வெற்றி தருவார் என்பதற்கு தான் ஆர்மகெடோன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 16வது வசனத்துல இருந்து தொடர்ந்து படிங்களா. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் கேட்டது. 7ஆம் தூதன், இதான் 7வது கலசத்தை நம்ம பார்த்தது முடிக்க போறோம். சுருக்கமா தான் இருக்கு, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். 7ஆம் தூதன் அவர் எங்க ஊத்தினாரு பாக்குறோம்? கலசத்தை ஆகாயத்தில் ஊத்தினான். அப்படின்னா ஆகாயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் சொன்னதை படிச்சிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சாத்தான் ஆகாயத்தின் பிரபு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதனால ஆகாயத்துல ஊத்தினான்னு வரும்போது அவன் ஆகாயத்தின் பிரபுவா இருப்பதனால அவனுடைய கோட்டையே ஒரு தகர்க்கிறாரு. ஏன்னா முடிவான கலசம் இதுதான். அவனுடைய கோட்டையே சீரழிக்கும்படிக்கு ஆகாயத்தில் ஊத்தினான். சாத்தான டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இது வருது. இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா இருக்கிறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா,
ஆனா அது ஒரு கன்வின்சிங்கா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அந்த கலசங்களை பார்த்தோம்னா, முதல் கலசம் எங்க ஊத்தப்பட்டுச்சு? பூமியின் மேல. ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டாவது சமுத்திரத்தின் மேல, மூணாவது தண்ணீர் ஊற்றுகள் மேல, நாலாவது சூரியன். அப்படித்தான் வந்துட்டு வருது. இது ஏழாவது ஆகாயத்தின் மேல ஊத்தினானா, இது வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பல இடங்கள்ல வந்துச்சு. இப்போ ஆகாயத்துல ஊத்தினானா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய முழுமையை குறிக்கிறது. ஒரு இடம் விட்டான், ஒரு வாதை காத்துல வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த ஃபைனல். ஒரு காத்துல வந்துச்சுன்னா அது யாராவது பாதிக்காம இருக்குமா? காத்து இல்லாம எதுங்க இருக்க முடியும்? செடிகள் கூட இருக்க முடியாது இல்லையா? எல்லாமே அழிவு வரப்போகுது. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? ஒரு முழுமையான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் ஆகாயத்தில் ஊத்தினான். ஆகாயத்தில் ஊத்தி முழுமையான அழிவுக்கு அது ஒரு அறிகுறியா இருக்கிறது. அது ஊத்தின பிறகு என்ன வருது? அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. பரலோகத்தில் ஆலயத்தில் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து. இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. எருசலேம்ல ஒரு ஆலயம் கட்டுவாங்க, அவங்க அது சொல்லிட்டு இருப்பாங்க. எருசலேம்ல ஒரு ஆலயம் வரும், அந்த ஆலயத்துல இருந்து ரேடியோல இருந்து பிராட்காஸ்ட் வரும். இவ்வளவு முட்டாள்தனம் அதெல்லாம் பாருங்களேன். சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நாங்க வேற வழி இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வேற டீச்சிங் இல்லையே, ஒருவேளை அப்படித்தான் இருக்கலாம். இல்ல, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வந்தது. அது என்ன? பரலோகத்துல இருந்து ஆலயத்துல இருந்து வந்துச்சுன்னா இது தேவனுடைய தீர்மானம். இது தேவன் தீர்மானித்த ஒரு காரியம் அங்க நடக்க போகுது. என்னன்னு சொல்லுது அந்த சத்தம்? ஆயிற்று. ஆயிற்று. பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் ஆயிற்று அப்படின்னு வருது. இன்னொரு இது சொல்ல போனா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வேற எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? ஆயிற்று அப்படின்ற சத்தம் முடிந்தது. கரெக்ட். கொல்கத்தால ஆண்டவர் சொல்லல முடிந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆண்டவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்மேல் எடுத்துக்கிட்டு அவர் முடிந்தது அப்படின்றார். ஆனா இங்க அந்த பலியை நம்பாதவர்கள், அந்த பலியை நம்பாத பாவ வழியில போனவர்களுக்கு பயங்கர ஜட்ஜ்மெண்ட நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்து முடிந்தது என்றார். சொல்ல போனா ஒரு எதிரொலி தான். மகனே, உன்னை நம்புகிறவர்களுக்கு நீர் பாடுபட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி முடிந்ததுன்னு சொன்ன, நான் உண்மை நம்பாதவர்களுக்கு, பாவிகளுக்கு இவ்வளவு நாள் காத்திருந்து அவர்களுக்கு இப்ப நியாய தீர்ப்பு கொடுத்து முடிந்தது. அவருடைய முடிவு வந்தது, முடிந்தது அப்படின்ற மாதிரி வருது. சரி, தொடர்ந்து படிங்க. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் இருந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. லைட்னிங், தண்டர் அண்ட் எர்த்குவேக், சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூகம்பமும் உண்டாயிற்று. அப்படின்னா இது வந்து யாத்ராம படம் வந்துகிட்டு இருக்கு. யாத்ராம படம் தான் பார்த்துட்டு வரோம். யாத்ராமம் இடி முழக்கம் பூகம்பம் எப்போ வந்துச்சு? ஞாபகம் இருக்குங்களா? எப்போ வந்துச்சு? தேவன் வரும்போது தான் அது வரும் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன, ஒரு யானை வரும் முன்னே, இது மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி இடி முழக்கம் சத்தம் பயங்கரமான இது வருதுன்னா என்ன அர்த்தம்? கடவுள் பூமியை சந்திக்க இறங்கி வராருன்னு அர்த்தம். சீனாய் மலையில அவர் சக்கர ஆரவாரத்தோடு இறங்கி வரும்போது, அவர் வருகை வரும்போது என்ன ஆச்சு? இடி முழக்கங்களும் சத்தங்களும் பயங்கரமா வந்துச்சு. அப்படின்னா யெகோவா இறங்கி வராருன்னு அர்த்தம். இங்க வந்து அவருடைய கலசமெல்லாம் ஊத்தின பிறகு இடி முழக்கம் சத்தம் வருதுன்னா என்ன? ஆண்டவர் இறங்கி வராருன்னு அர்த்தம். ஒவ்வொரு அடையாள மொழியில அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த 7 முத்திரைகள் முடிஞ்ச பிறகு என்ன வருது? அந்த வசனம் படிங்களா? 8:5, 8வது அதிகாரம் 5வது வசனம் படிங்களா? பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினார். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னலும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. பாருங்களா, அது ஃபர்ஸ்ட் சைக்கிள். முத்திரைகள் முடிஞ்ச பிறகு, எக்காலங்கள் முடிஞ்ச பிறகு 10, 11, 19 படிங்களா? அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படம் காமிச்சுட்டே போறாரு. இன்னமும் இப்போ ஒரு சின்ன கேமரா, ஒரு வீடியோ கிளிப்பு தான் இதோட மூடிட போறாரு.
ரெவலேஷன் 20வது அதிகாரத்துல தான் அது ஃபுல்லா திறக்க போறது. இதெல்லாம் ஒரு கேமரா ஆங்கிள் தான் நமக்கு காமிச்சிட்டு போறாரு. என்ன நடக்குது? இந்த 7 கலசங்களை ஊத்துன பிறகு தேவனுடைய வருகை ஆரம்பிக்குது. பெரிய இடி முழக்கங்களும் சத்தங்களும் பயங்கரமா யெகோவா இறங்கி வருகிற ஒரு காட்சி. யெகோவா இறங்கி வருகிற ஒரு காட்சி நம்ம பாக்குறோம். லைட்னிங் அப்படின்னு பாக்குறோம். லைட்னிங் தமிழ்ல என்ன வருது? இடி சத்தம், இந்த மின்னல். பாருங்களேன், இயேசு வர்றதுக்கு முன்பதாக மத்தேயு 24:27 படிங்களா? 24:27. விண்ணன் திரைப்பிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையில் இருக்கும். பாருங்களேன், அவர் ஒண்ணுன்னா கொடுக்குறாரு. மின்னல், அந்த மாதிரி மின்னலை யோசிச்சு பாக்குறீங்களா? நம்ம மேல டீன்னு ஒரு இதுதான் போயிடும். ஒரு மின்னல் வரப்போகுது, அந்த இதுல இருந்து இந்த இது வரைக்கும் அடிக்க போகுதுன்னா இப்படி பார்த்தது இல்ல மின்னல். நீங்க பாத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய மின்னல் பயங்கரமா வரப்போகுது. அந்த மின்னல் வரப்போகுது. கடைசியில என்ன? பூகம்பம்னு போட்டிருக்கு இல்லைங்களா? பூகம்பம். அந்த பூகம்பத்தை பத்தி விவரம் படிங்க. மனிதர் பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்படிப்பட்ட பெரிய பூகம்பம் உண்டானதில்லை. இதுனா சாதாரணப்பட்ட பூகம்பம் இல்லை. இது முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். வெறும் பூமி அதிர்ச்சி மாத்திரம் இல்ல, அண்ட சராசரமே ஆடுது அப்படின்லாம். அண்ட சராசரமே ஆடுது. அதனோட விளைவாக என்ன ஆச்சுன்னு போட்டிருக்கு? அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினைய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. பாருங்களேன், இந்த இடி முழக்கம் பயங்கர, அதனுடைய எஃபெக்ட் சொல்லி முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்து. தீவுகள் மலைகள் எல்லாம் மறைந்து போயின அப்படின்னும் போது, பூகம்பம்னா நமக்கு சரியா தெரியறது இல்லை இல்லைங்களா? நீங்க யாராவது பூகம்பத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு சும்மா இப்படி ஆடினாவே நம்ம பூகம்பம், நமக்கு தலை சுத்தினாவே சில டைம்ல பூகம்பம் நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த முதல் நூற்றாண்டு சபைக்கு அவர் எழுதும் போது அவங்க எல்லாம் பூகம்பம் ரெகுலரா அனுபவிப்பாங்க. ஒரு சபை ஆக்சுவலா ஒரு ஊர்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த முழு ஊரே பூகம்பத்தினால இடிஞ்சு அழிஞ்சு போய் திருப்பி அந்த ஊரை கட்ட வேண்டியதா இருந்துச்சு. இந்த ஆசியா மைனர்ல அடிக்கடி பூகம்பம் வரும். அவங்களுக்கு பூகம்பம்னு சொன்னா ரொம்ப தெரியும் அவங்களுக்கு. அப்படியா அப்படின்னு அவங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் மனுஷர்களை ஏற்படாத ஒரு பூகம்பம்னா, ஐயோ நம்ம வந்த பூகம்பமே ஊரே அழிஞ்சு போய் இப்பதான் கட்டி இருக்கிறோம், அது எப்படி இருக்கும் அந்த பூகம்பம்னு அவங்களால ரிலேட் பண்ண முடியும். அதனால அப்படி எழுதுறாரு. அவங்களுக்கு தெரியும் பூகம்பம் என்ன அப்படின்றது. எல்லா பூகம்பத்துக்கு தாய்ன்னு சொல்லலாம். இது பெரிய பூகம்பம், இதனோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த பூகம்பம் வரப்போகுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்னுடைய சில காரியங்கள் போட்டிருக்கு பாருங்களேன். இதனோட டார்கெட் என்னன்னு பார்த்தோம்னா, யார் மேல இந்த ஜட்ஜ்மெண்ட் ஊட்டப்படுது படிங்க. இந்த மகாநகரம், அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. இது பெரிய ஒரு காஸ்மிக் டிஸ்இன்டிகிரேஷன் வாங்க இங்கிலீஷ்ல. அதாவது பெருசா எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறா ஆகுற ஒரு காட்சி. ஒரு தேவன் உலகத்தை எப்படி அழகா ஜோடனையா அழகா சிருஷ்டி பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க செய்யற மாதிரி, ஆப்போசிட்டா எல்லாமே அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு செய்யறத நம்ம பாக்குறோம். ஒரு வசனம் ரெவலேஷன்லயே படிங்களா, 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்தோம்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இது ஏன் இந்த பூகம்பமோ பயங்கர இடி முழக்கமோ பயங்கரமா வருதுன்னும் போது பரிசுத்த யெகோவா அவர் இறங்கி வரார். அவருடைய சகல மகிமையிலையும் தான் இறங்கி வரும்போது அவருடைய சமூகத்தில இருந்து வானமும் பூமியும் என்ன போட்டிருக்கு? அகண்டு அப்படியே பறந்து போயிருச்சான். அவருடைய அந்த பாவ உலகம், பாவ அந்த சராசரமே அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துல இருக்க முடியாம ஒளிஞ்சுக்கிற மாதிரி இடம் தெரியாம போயிருச்சு.
இடம் தெரியாம ஒளிஞ்சு ஓடுற மாதிரி தன் பிரசன்னத்துல இருந்து. ஏன் அப்படி ஒளிஞ்சு போகணும்? அது ஒளிஞ்சு போகிறது ஒரு விதத்துல இப்ப என்ன நடக்க போகுது, இந்த ரெவலேஷன் நம்மள எங்க கூட்டு போகுதுன்னு பார்க்கணும். ஒரு கலசமா ஊத்தி 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 இந்த உலகத்தை ஏன் டேமேஜ் பண்ணிட்டு வர்றாரு ஆண்டவர்? எதுக்காக? எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும்னா இல்ல. அதனோட முடிவு எங்க போய் முடிய போகுது? புது வானம் புது பூமி 21 அதுதான் வரப்போகுது. அங்கத்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு போறதுக்காக ஒரு நெகட்டிவா நம்ம பார்க்க கூடாது. எல்லாம் போயிட்டு இருக்க என்ன வெறும் பயங்கரத்தை ஒண்டி பேசுது, எல்லாம் அழிஞ்சு போறத ஒண்டி பேசுதேன்னு இல்ல. ஆண்டவர் எல்லா அசுத்தத்தையும் தொடச்சு உடைச்சு எல்லாத்தையும் பாம்பு வச்சு உடைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்? எல்லாத்தையும் புதுசு பண்ணணும். இதோ சகலத்தையும் நான் புதிதாக்கிறேன் அப்படின்னு புது வானத்தை புதிய பூமியை பண்றதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அது ஒரு நெகட்டிவா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் அழியறதுக்கு காரணம் ஏன்? ஒரு புது வானத்தை புது பூமியை ஆண்டவர் பண்ண போறார். அதனால இதை அழிச்சுக்கிட்டு வர்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 21:1 படிங்களா, அதுல வருது பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அதான் இந்த பூமியெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றதுக்கு அவர் காரணம் புதிய வானம் புதிய பூமி அவர் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா இந்த 7வது கலசத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக அந்த டார்கெட் என்ன சொல்றாரு? பாபிலோன் நகரம். என்ன போட்டிருக்கு அதுல? பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. அவருக்கு முன்பதாக நினைவூட்டப்பட்டது அப்படின்னும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றது பாபிலோன் நகரத்துக்கு விரோதமா வருது. பாபிலோன் நகரம்னா என்ன? திருப்பி இஸ்ரவேல் டைம்ல இருந்த நகரம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த நகரம் அழிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நகரமே இல்லை இப்போ. ஆனா அந்த நகரத்தில் இருந்த ஆவி, அந்த நகரத்தில் சூழ்ந்திருந்த ஆவி இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் பாபிலோன் நகரம்னா இந்த உலக தேவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஒரு சமுதாயம், அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். தேவனுக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் விரோதமா இருக்கிற ஒரு சமுதாயம். ஆரம்பத்துல பாபேல் கோபுரம் கட்டினாங்க. அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்னன்னு சொல்லி கட்டினாங்க? வாங்க நமக்கென்று ஒரு பேரை உண்டாக்குவோம், இல்லைங்களா? அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. வாங்க நமக்கென்று ஒரு நகரத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் இதுல சிமெண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கலாம், மார்டர்னு வருது. சிமெண்ட் செங்கல் பண்ண ஆரம்பிச்சது அப்பதான். முதல்ல செங்கல்லாம் தெரியாது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி பத்தி வார்த்தை இப்ப பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் உலகம் தங்களை டெவலப் பண்ணிட்டு வராங்க. பாபிலோன் நகரம்னா என்ன? தேவன் இல்லாம நாங்களே சுயமா நாங்கள் முன்னேறி டெவலப்மெண்ட்னாலையும் சுய முயற்சினாலையும் நாங்கள் முன்னேறி பெருசா வந்து ஒரு பெரிய செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றது, எல்லா பாதுகாப்பும் எங்களுக்குரிய எது மேலேயும் நாங்க சார்ந்து இருக்காம நாங்களே ஒரு நகரத்தை பண்ணிக்க முடியும். கடவுள் மேல பராமரிப்பு மேல நம்பிக்கை இருக்க வேண்டியதே இல்லை. தேவையான தண்ணி இருக்கும், தேவையான சாப்பாடு இருக்கும், தேவையான டெவலப்மெண்ட் சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும்னு ஏற்படுத்துகிற ஒரு நகரத்துக்கு பேர் தான் பாபிலோன் நகரம். அப்படிதான் அந்த ஆவி எல்லா இடங்களையும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். டெக்னாலஜினால அவங்க திட்டத்தினால நல்லா கட்டிக்கிற ஒரு நகரம். தேவனுக்கு பெரிய அது ஒரு விக்கிர ஆராதனையா தேவன் பாக்குறாரு. ஏன்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த பாபிலோன் கொடுத்துறது. அந்த ஆவி இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு மனுஷன் அழகா சொல்றாரு, மனுஷன் ஆண்டவரை விட்டு மனுஷன் செய்யற எல்லாத்தின் மேலேயும் நியாய தீர்ப்பு வந்தே வரோன்ற. ஆண்டவரை விட்டுட்டு மனுஷன் சுய முயற்சியில செய்யற எல்லா காரியத்தின் மேலேயும் நான் சாதிச்சிருவேன், நான் பேரை பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்ற எல்லா காரியத்தின் மேலேயும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்புவார். பாபிலோன் அப்பேற்பட்டதுதான். பாருங்களேன், இப்போ உலக நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற நகரத்தையே யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு பேர் பாபிலோன் தான் வேதத்தின்படி. ஒரு பாபிலோனா நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அது முன்னேறி வருது, அந்த அளவுக்கு அது பெருசா வருதுன்னும் போது ஏன் ஆரம்பத்துல பாபேல் கட்டும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? போய் நல்லா கட்டுங்க வளர்ட்டோன்னு விட்டாரா? உடனே போய் அதை அழிச்சு போட்டாரு. ஆனா இந்த பாபிலோன் இத்தனை நாள் விட்டுருக்கிறதுக்கு விட்டுருவாருன்னு அர்த்தமா இல்ல. அந்த வசனத்துல எப்படி வருது? அவர் நினைவு கூர்ந்தார்னு வருது, இல்லைங்களா? அவர் நினைவு கூர்ந்தார். இந்த பாபிலோன் வந்து தன்னுடைய மக்களை எத்தனை பேர் ரத்த சாட்சியா சாவடிச்சிருக்கு, எத்தனை பேர் அழிச்சிருக்கு. ஆனா பொறுமையா தான் ஆண்டவர் இருந்தார். ரொம்ப காலம் பொறுமையா இருந்தார். அந்த வருஷத்தவான்கள்லாம் எம்மட்டும்னு கத்துனாங்க, அதெல்லாம் தாங்கிட்டு பொறுமையா இருந்தார். ஏன்? இப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கும்படிக்கு அதை நினைவு கூறுகிறார். அதுக்கு தண்டனை வரும்படிக்கு நினைவு கூறுகிறார். ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க,
God does not punish daily, but one day he punishes fully அப்படின்வாங்க. ஆண்டவர் டெய்லி தண்டனை கொடுக்காம இருக்கலாம், சரி கட்டாம இருக்கலாம் அனுதினமும். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா சரி கட்டுவார், விடவே மாட்டார். ஒரு நாள் எல்லாத்துக்கும் சரி கட்டுவார். அந்த மாதிரி பாபிலோனுக்கு வர தண்டனையை பத்தி அங்க பேசுது அந்த வசனம். சரி, நம்ம முடிப்போம். இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பயன்பாடுக்கு. அநேக பேர் இந்த வசனத்தை எடுத்து பார்த்து ரெவலேஷன் புக்கை படிச்சுட்டு அவங்க ரொம்ப பேர் செய்யறது என்னன்னா, இஸ்ரவேல்ல அது நடக்குது பாருங்க, இஸ்ரவேல்ல இது அந்த அரேபிய வார் நடக்குது பாருங்க பாருங்க பாருங்கன்னே அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்துட்டு இருந்து அநேக பேர் ஏமாந்து போறது என்ன தெரியுமா, அங்க பார்த்து 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 உண்மையான விஷயத்துல கோட்டை விட்டுறது. போர், இந்த அர்மகெடான் போர் இஸ்ரவேல்ல நடக்கிற போரை பத்தி பேசலங்க. நம்ம சொந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் நடக்கிற போரை பத்தி இது பேசுது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க the war is happening under our nose அப்படின்னா, நம்ம சொந்த வாழ்க்கையில, நம்ம சொந்த குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில போர் நடந்துகிட்டு இருக்கு. நான் கிறிஸ்தவனா மாறின பிறகு எனக்கு ஒருத்தர் ஆரம்பத்துல சொன்னார், சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்ப கிறிஸ்டியன் லைஃப் ஒரு பிளே கிரவுண்ட் இல்ல, அது ஒரு போர்க்களம். ஒரு போர்க்களம். நம்ம வாழ்க்கையில போர் நடக்குது. என்ன போர் நடக்குது? ரெண்டு போர்களுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வலு சர்ப்பமோ மிருகமோ எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க, மக்களை இந்த ஆர்மகெடானுக்கு தம்ப பக்கம் இழுக்கணும்னு மக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்திரை அடிச்சு அவங்க பக்கம் இழுக்கணும்னு பாக்குறாங்க. ஆண்டவர் ஒரு பக்கம் மக்களை இழுக்கணும்னு பாக்குறாரு. இந்த ரெண்டு இடத்துல நம்ம வாழ்க்கையில தாங்க போர் நடக்குது. ஒரு கதையில வரும், இந்த பைரேட்ஸ் கதையில. பைரேட்ஸ்னா தெரியும் இல்லைங்களா, கப்பல் ஓட்டிட்டு போவாங்க. கப்பல் ஓட்டிட்டு போகும்போது பெரிய பெரிய கப்பல் தான் வச்சிருப்பாங்க. சமுத்திரத்தின் நடுவில் போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதான், பைரேட்ஸ் எல்லாம் அந்த டெலஸ்கோப் மாதிரி வச்சு தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டு கூட்டம் ரொம்ப பெரிய போர் செய்யற மாதிரி தெரியுதான். என்னடா இவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேப்டன் பார்த்துட்டு, அங்க பாரு இவ்வளவு பெரிய போர் நடக்குது, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வருது பாடுறா அப்படின்னு. இவங்க எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டெலஸ்கோப் எடுத்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உண்மையான பைரேட்ஸ் சத்ருவங்க அவங்க போட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. யாருமே அதை கவனிக்கல. அவங்க கண்ணெல்லாம் எங்க இருக்குது, அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சத்ருக்கள் கிட்ட கூட வந்துட்டாங்க. அவங்க கப்பல்லையே குதிச்சுட்டாங்க. குதிச்சு ஒருத்த கழுத்தையும் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க சாத்தான் டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க போர்ல சாத்தான் செய்யறது அதான். இஸ்ரவேல பாரு, அங்க என்ன நடக்குது பாரு, அங்க உன் சொந்த வாழ்க்கையில உன் கப்பல்ல பிசாசு வந்திருக்கு, உன் வீட்டுல இருக்குது. உன் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைகள் வருது, அதை மேற்கொள்ளல. நீ பாவத்துல வலு சர்ப்பத்தின் முத்திரையை நீ வாங்கிட்டு இருக்க, மிருகத்தின் முத்திரையை நீ வாங்கிட்டு இருக்க, பிசாசின் சிந்தனையில சிந்திச்சுட்டு இருக்க. ஜெப வாழ்க்கை இல்ல, குடும்ப வாழ்க்கை இல்ல, ஆனா அங்க பாக்குறது பார்த்துட்டு இருக்கும்போது அப்படித்தாங்க போர்ல ஏமாந்து போறது. சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜியா தான் அங்க பாருன்னு நம்ம வாழ்க்கையில கோட்டை விட்டுறது. நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். போர் எங்க தெரியுமா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சொந்த வாழ்க்கையில இருக்குங்க. சாத்தான் நம்ம மூளையில முத்திரை போடணும்னு பாக்குறேன். உலக பிரகாரமா சிந்தனை வச்சு, உலக பிரகாரமா மயக்கத்துல பாபிலோன் மதுவை கொடுத்து நம்மள மயக்கத்துல வைக்க பாக்குறோம். எவ்வளவு ஈஸியா எனக்கும் அது பாதிப்பு ஏற்படுது தெரியுங்களா. சில நேரங்கள்ல ஒரு மாதிரி சோம்பலா இருக்கு, ஒரு மாதிரி உற்சாகமா இல்ல. எனக்கு இன்னைக்கு உற்சாகமா இல்லைங்க, அதனால நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாமா? வழி இல்லையா, வேற யாராவது இருந்தா நம்ம சொல்லி இருக்கலாம், முடியாது. ஆனா என்னையே எழுப்பிக்கிட்டு நான் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் அப்படி பண்ணுது? அப்படித்தான் பிசாசு நம்மள பண்ண பாக்குது, பாபிலோன் நம்மள பண்ண பாக்குது, ஒரு மயக்கத்தை கொடுக்க பாக்குது. ஒரு இயேசு அதான் போன வாரம் சொல்லல, நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தன் மானம் போகாதபடிக்கு என்ன பண்ணணும், விழுத்திருக்கணும். நம்மள எச்சரிக்கையா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல உணர்வுள்ளவர்களா நம்ம இருக்க பார்க்கணும். நமக்கு ஒரு டைம்ல உணர்வு வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு போன் அடிக்குது, போன் எடுத்து பார்த்தோம்னா யாரு எதிர்த்து பார்த்தோம்னா, ஹலோ நீங்களா பேசுறது, இதோங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு உடனே சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு ஒரு போன் வந்தா என்ன பண்ணுவோம்? சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்படின்னு வந்தா எவ்வளவு விழிப்புணர்ச்சி வந்துருது பாருங்க, எவ்வளவு சீரியஸ்னஸ் ஆயிடும். எப்பவும் ஏங்க அது சீரியஸ்னஸ் இருக்கிறது இல்ல உதாரணத்துக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கோம், 2 மணிக்கு ஒரு போன் வருது. போன் ஹலோ யார் நீங்களா பேசுறது,
உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நேசிக்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க, எந்திரிச்சு வாங்கன்னா கெதி கலங்கி போய் ஒரு உடம்பெல்லாம் உயிர் வந்த மாதிரி ஐயோ என்ன ஆகுதுன்னு எவ்வளவு சீரியஸ் ஆயிடுறோம் அந்த நேரங்கள்ல. யோசிச்சு பாருங்களேன். ரெவலேஷன் நம்மள எழுப்ப பாக்குதுங்க, படால் படால் நடிச்சு தட்டி எழுப்ப பாக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கு வரப்போது. எங்க இருக்கிற நீ? ஆவிக்குரிய ஜீவத்துல எங்க இருக்கிற? நாளைக்கு நமக்கெல்லாம் நடக்காது இதெல்லாம். நியூஸ் பேப்பர்ல டெய்லி வருது இல்லையா? ஏன் நம்ம உயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் வராது? நம்ம எங்க இருக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவத்துல? உன் மானம் போகாதபடிக்கு விழித்திரு, எச்சரிக்கையாரு. ஆவிக்குரிய ஜீவத்துல சாத்தான் முத்திர போடணும்னு பாக்குறான். சாத்தானுடைய இழுப்பு சக்தியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மள மயக்கம் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய உலக காரியங்கள்ல இந்த பாட்டில் கொடுக்கறது என்ன, டிவில இருந்து குடி, அங்க இருந்து அசுத்தத்தை குடி, பொருளாசை, ஒரு பாட்டில் குடிச்சு ஆவிக்குரிய காரியங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜெபத்துல ஒரு ஆர்வம் இல்ல. நமக்கு ஏன் மந்தமாய் போயிடுறோம்? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல முதல்ல இருந்த மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். முதல்ல என்ன ஆர்வம் வேதத்தை படிக்கணும்னா, இயேசுவை பத்தி மத்தவங்க கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்வம். ஏங்க நம்ம இப்படி ஆயிட்டோம்? என்ன பண்ணிருக்கு நம்மள இப்படி மயக்கத்துல? ஏன் நமக்கு ஆர்வம் குறைஞ்சு போச்சு? எந்த அளவுக்கு பாபிலோன் மதுவை குடிச்சு மயக்கத்துல உலக பிரபஞ்சத்தின் கவலைகள்னால சோர்ந்து போயிருக்கு. இதுல இருந்து எந்திரிக்கணும். அதான் நமக்கு ரெவலேஷன் சொல்லுது. கெட் அப், வேக் அப். பெரிய நியாய தீர்ப்பு வாதை வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு விழிப்புள்ளவர்களா இரு. பேதுருவ நமக்கு சொல்றாரு. அந்த வசனம் அடிக்கடி ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற மாதிரி தெரியுது. தூங்காதீங்க. எத்தனையோ சபைகள் தூங்கிட்டு இருக்கு, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது. மனதை நிறைய கட்டுப்படுத்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்க பார்க்கணும். அதான் இந்த ரெவலேஷனுடைய பாடத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். நமக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோர்வுகள் கொண்டு அந்த மது மயக்கத்துல நம்மள இருக்கலாம்னு பண்ண வைக்குது. அதை இடம் கொடுக்காம நம்மளே எழுப்பிக்க பார்க்கணும். எழுப்பி ஆண்டவருடைய காரியத்துல ஆர்வத்தை, ஆண்டவருடைய உறவுல ஆர்வத்தை, ஜெபத்துல ஆர்வத்தை காமிச்சு நம்மளை எழுப்பிக்க பார்க்கணும். இன்னைக்கு பாட்டின பாடலையும் ரொம்ப சோர்வுகள், சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனா நம்மளுக்கு தேவன் இருக்கிறார், சாதனங்களை கொடுத்திருக்கார். ஜெபம், வேத வாசிப்பு மூலமா நம்மளை உற்சாகப்படுத்தி எழுப்பிக்க பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான தேவனே, இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்க ஏதோ ஒரு காரியம் எங்கேயோ நடக்குதுன்ற ஒரு எண்ணத்துல பல மக்களை திசை திருப்புகிற பணியில சாத்தான் இறங்கி இருக்கிறான். எங்க உள்ளத்துல, எங்க வாழ்க்கையிலேயே போர் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க உணர்வில்லாதபடிக்கு எங்களை பல விதங்கள்ல பாபிலோன் மதுவை கொடுத்து செய்ய பார்க்கிறான். ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தின் காரியங்களை எங்களை பிஸியா வச்சு, உலகத்தின் பிரபஞ்சத்தின் கவலைகள்ல எங்க மனதை மந்தமாக்கி, ஆவிக்குரிய காரியங்களுடைய மகத்துவத்தை, மகிமைய, நித்திய காரியங்களுடைய மாபெரிய மேன்மைகளை நாங்க உணராம சோம்பலுள்ள மக்களாக இருக்கும்படிக்கு எங்களை பல விதங்கள்ல சாத்தான் செய்யறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, இதை எதிர்த்து எங்களை நாங்களே எழுப்பிக்கொள்ள சொன்ன மாதிரி, இதோ நான் திருடன் வருகிறது போல் வரப்போகிறேன், தன் மானம் போகாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு விழித்திருக்கிறவன் பாக்கியவான்ற மாதிரி நாங்கள் எல்லோரும் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. எங்களுக்கு விழிப்பத்தாரோம். ஒவ்வொருத்தரும் உலக காரியங்கள்ல சோர்வடைய இடம் தராம நாங்க விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இந்த உலகத்துல எதுவுமே இழப்பு போறதில்லை. நாங்க தேவையானது ஒன்றேன்ற அந்த பங்கை பற்றி கொண்டு இருக்கும் போது எங்க மனசுக்கு விழிப்புணர்ச்சியும் மனது நிறைய கட்டி இருக்கும் போது என்ன ஒரு விழிப்போடு, சந்தோஷத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நாங்க வாழ முடியும். இயேசுராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அந்த விழிப்போடு நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்க ஆண்டவர். எங்களை எல்லாரையும் தட்டி எழுப்புவோம். உங்களுடைய ஆவியானவர் ஒரு புதிய உற்சாகத்தை, ஆர்வத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடக்கும்படி உதவி செய்ய ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். நல்ல தேவனே.